அதிர்ஷ்டம் நியூஸ்க்கு வரவேற்கிறோம். கோடிகளை இழந்த விஜய். வாட்பு மனுவில் விஜய்யின் ட்விஸ்ட். அதாவது, இன்னைக்கு விஜய் அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்யும்போது அவருக்கு எவ்வளவு சொத்து இருக்கு அப்படிங்கறத பார்க்கிறதுக்கு எல்லாரும் ஆர்வமா இருப்பாங்க. தேர்தல் அரசியல்ல ஸ்டாலின் தனக்கு கார் கூட இல்லை, வீடு கூட இல்லை அப்படின்னு சொல்றது பெரிய கிண்டலாகுது. அதேபோல விஜய் அவர்கள் இந்த அரசியலுக்கு வந்த பிறகுதான் எவ்வளவு சொத்துக்களை இழந்தேன், மாநாடுகளுக்கு எவ்வளவு செலவு பண்ணுனேன், இப்ப தன்னுடைய சொத்து மதிப்பு என்ன, இதையெல்லாம் ஆதாரபூர்வமா வெளியிட போறாராம். ஏற்கனவே டெல்லி விஜய்க்கு எப்படி பணம் வருது அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். மாநில உளவுத்துறைக்கும் தெரியும். இத மறைக்க முடியாது. ஏற்கனவே விஜய்க்கு திருமங்கலத்துல ஒரு 4 ஏக்கர் இடம் இருக்காம். அத ஒரு பெரிய கல்வி நிறுவனம் பெரிய விலை கொடுத்து வாங்குறாங்க. அத வச்சு தேர்தல் செலவுக்கு கொஞ்சம் உபயோகப்படுத்திக்கலாம். ஏற்கனவே அவருடைய பனையூர் வீடு, அதுக்கப்புறம் நீலாங்கரை வீடு, இது சம்பந்தமான சொத்து, இன்னும் பல அசையா சொத்துக்கள், இதையெல்லாம் வச்சு எவ்வளவு சொத்து அப்படின்னு வெளியிட போறாரு. டி.கே. சிவகுமார் கர்நாடகாவுடைய துணை முதல்வர் அவர்தான். இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிக பணம் வைத்திருக்கக்கூடிய எம்.எல்.ஏ. ஏன்னா விஜய் அவர்கள் இன்னைக்கு வெளியிடக்கூடிய அந்த சொத்து பார்க்கும்போது மற்றவர்கள் எல்லாம் அரசியல்ல வந்து அதற்கப்பிறகு சம்பாதிச்சு கொள்ளையடிச்சு அதை மக்களுக்கு கொடுக்காம அவங்களே வச்சுக்கிட்டாங்க. ஆனா விஜய் அரசியலுக்கு வருவதற்கு முன்பேதான் உழைச்சு சம்பாதிச்ச சொத்தை வித்துட்டு அரசியலுக்கு வர்றாரு. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, இவ்வளவு சொத்து எனக்கு இருக்குது, எனக்கு பணம் தேவையில்லை, இன்னும் குறிப்பா பார்த்தீங்கன்னா எனக்கு அங்கிருந்து பணம் வருது, இங்கிருந்து பணம் வருதுன்னு ஆதாரம் இல்லாமல் குறை சொல்லிட்டு இருந்தாங்க. நான் செலவு பண்ண காசெல்லாம் என்னுடைய காசு. அது மட்டுமல்ல, இந்த காசுக்கு உரிய வருமான வரி கட்டியிருக்கேன். ஏற்கனவே வருமான வரி எனக்கு அபராதம் விதிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கும் நாங்க அப்பீலுக்கு போயிருக்கோம். அப்பீலுக்கு போறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு மக்களே. நானா தீய சக்தி ஸ்டாலினா அப்படிங்கறத முடிவு பண்ணிக்கோ.